பழனியில ஐபிஎஸ் வர்சஸ் ஐபிஎஸ் மோதலா? அண்ணாமலை போட போற மாஸ்டர் பிளான் இதுதான். திமுக கோட்டையை தகர்க்க பிஜேபி போடுற ஸ்கெட்ச் என்ன தெரியுமா? முழுசா கேளுங்க. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அண்ணாமலை எங்க போட்டி போடுவாரு. கோவைன்னு நினைச்ச நேரத்துல இப்ப பழனி பக்கம் காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பழனி வெறும் ஆன்மீக பூமி மட்டும் இல்ல, அது கொங்கு மண்டலத்துக்கும் தென் மாவட்டத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வாசல். இங்க அண்ணாமலையை இறக்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கு. பாஜக மேலிடம் பழனி தொகுதியை குறிவைக்க முக்கிய காரணம் அங்கே இருக்கிற சாதி சமன்பாடுகள் மற்றும் முருகனின் 3ஆம் படை வீடு என்கிற இந்து வாக்கு வங்கி. பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது சிட்டிங் எம்எல்ஏ ஐபி செந்தில்குமாரோட கோட்டை. ஆனா அங்க இருக்கிற கவுண்டர், தேவர் மற்றும் பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை அண்ணாமலையாட ஈர்க்க முடியும்னு ஒரு பேச்சு கிளம்பியிருக்கு. இப்ப ஹைலைட்டே இந்த ஐபிஎஸ் வர்சஸ் ஐபிஎஸ் மேட்டர் தான். ஒரு பக்கம் கர்நாடகா முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் பழனி மக்களால் ஐபிஎஸ்னு அழைக்கப்படுற ஐபி செந்தில்குமார். அண்ணாமலைக்கு கரூரும் பக்கம், திண்டுக்கல்லும் பக்கம். மேலிடம் சொன்னா போட்டி போடுவேன்னு அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்ப பழனி திமுக முகாமையே அதிர வச்சிருக்கு. 30,000 வாக்கு வித்தியாசத்தை அண்ணாமலை ஈடுகட்டுவாரா? இது வெறும் ஒரு தொகுதி போட்டி இல்ல, தமிழக அரசியலோட திசையையே மாத்த போற ஒரு யுத்தம். அதிமுக இந்த தொகுதியை பாஜகவுக்கு விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைய கேள்வி. பழனி தொகுதியில அண்ணாமலை நின்னா ஜெயிப்பாரா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு உடனே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது சாதாரண மோதல் இல்ல, ஐபிஎஸ் வர்சஸ் ஐபிஎஸ்.